உங்கள் எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். இந்த நாளில் உங்களோடு கூட இடைப்படுறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். டியூட்ரானமி 28 சொல்லப்படுகிற நமக்கென்று எழுதப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் சுதந்திரித்து கொண்டு வருகிறோம். தேவன் இது உங்களுக்கென்று வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள். இதை நம்ம சுதந்திரித்து கொள்ளையே தீரணும். டியூட்ரானமி 28 12 நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக 8 படிக்கலாம். 8 வசனத்தை படிக்கலாம். The Lord will command the blessing on you in your storehouses and in all to which you set your hand, and he will bless you in the land which the Lord your God is giving you. இங்க and in all to which you set your hand. சரி, அல்லேலூயா, ஆமென். நீ கையிட்டு செய்கிறத கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா? ஏன்னா மேலே அவருடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறாரா? கேரண்டியாக கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ண அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? தேவன் நம்மளுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறவர், நம்மளுடைய சுகத்தை விரும்புகிறவர், நம்ம சந்தோஷமாக வாழுகிறத கர்த்தர் விரும்புகிறவர். பாருங்க, அந்த தேவன் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, ஆமென். ஒரு நாளுமே நீ கீழே இருக்கிறத கர்த்தர் விரும்புறதில்ல. அப்படியாப்பட்ட ஒரு திட்டத்தையும் தரிசனத்தையும் அவர் வைக்கவே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். 8 வசனத்தில் சொல்ல, the Lord will command the blessing. பாருங்க, இந்த ஆசீர்வாதம் உன்னால, உன்னுடைய கிரியையினால நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறது இல்லை. நம்மளுடைய கிரியைகள் எல்லாம் சாபத்துக்குரியது தான். பாருங்க, பைபிள் சொல்லுது கலேஷியன்ஸ் 3 நியாய பிரமாணத்தினால வருகிற எல்லா சாபத்துக்கும் நீங்களாக்கி நம்மளை ரட்சித்திருக்கிறார். கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாயிருக்கிறார். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் பைபிள் சொல்லுகிறவனுமாய் நமக்காக சிலுவையில் அவர் தொங்கினார். அவர் தொங்கினது நிமித்தமாய் நாம் அவருடைய நீதி நிமித்தமா, பைபிள் சொல்லுது, ஒருவனுடைய நீதினால நம்ம பாவி என்று எண்ணப்பட்டோம், ஒருவருடைய நீதினால நம்ம நீதிமான் என்று எண்ணப்பட்டோம். ஒருவனுடைய பாவத்தினால நம்ம பாவி, ஒருவருடைய நீதினால அவர் கீழ் படைஞ்சதுனால. ஏன்னா பைபிள் சொல்லுது, நியாய பிரமாணத்தை அவர் அழிக்க வரல, செய்து முடிக்கவே வந்தார். செய்தோம், முடிச்சார். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அவரோடு கூட நம்ம மரணம் செத்து போனோம். அவரோடு கூட நம்ம இன்னைக்கு உயிரோடு எழுந்திருக்கிறோம். நியாய பிரமாணத்துக்கு நம்ம செத்தவர்களா இருக்கிறோம். நியாய பிரமாணத்தினால வருகிற எல்லா சாபத்துக்கு கர்த்தர் நம்மளை நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நீங்க தைரியமா இயேசு கிறிஸ்துவின்குள்ள எல்லா வாக்குத்தத்தங்களும் அவர் குறிப்பிட்டு சொல்லலை. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் ஆம் என்றும் ஆமென் என்றும் அவருக்குள்ள இருக்கு. ஸோ இன்றைக்கு இந்த 8 வசனத்தில் நம்ம ஏற்கனவே தியானிச்சது தான். ஆனால் இன்னைக்கு இந்த 12வது வசனத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் 8 வசனத்தை நான் படித்தேன்னா, அதில் the Lord will command the blessing on you in your storehouse. உன்னுடைய அந்த ஸ்டோர் ஹவுஸை காட் பிளஸ் கமாண்ட் பண்ணுறான். இன் விச் யூ செட் யுவர் ஹேண்ட். நீ கை வைக்கிற, நீ ஆர்டர் எடுக்கிற, வாட் எவர் யூ ஓவர்டேக், whatever you are decided for, God is telling that I will bless you. மேலே ஏன் மேலே ஒரு பிரதான ஆசீர்வாதம் இருக்கு. 12வது வசனம், the Lord will open to you his good treasury, the heavens to give rain to your land in its season. பாருங்க, NLT versionல பைபிள் சொல்லுது, ப்ராப்பர் டைமில் 12வது வசனம், the Lord will send rain at the proper time from his rich treasury in the heavens and will bless all the works you do. ஆண்டவர் என்னன்றார்னா, நான் மழையை அனுப்புகிறேன். கர்த்தர் இங்கே ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்.
உனக்கு ஒன்றும் இல்லாமல் இல்லை. நீங்கள் சொல்லலாம், எங்கள் அப்பா எனக்கு எதுவும் சேர்த்து வைக்கல, எங்கள் அம்மா எனக்கு எதுவும் சேர்த்து வைக்கல, என் குடும்பத்தில் எனக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லை, எனக்கு பெருசாக எதுவுமே இல்லை, என் கல்யாணத்தை நான் எப்படி நடத்த போகிறேன், என்னுடைய வேலையில் நான் எப்படி உயர போகிறேன், நான் எப்படி இந்த பிஸ்னஸை, இந்த சின்ன பிஸ்னஸை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த சின்ன பிஸ்னஸை நான் பெரிய லெவலுக்கு எப்படி கொண்டு வர போகிறேன், எனக்கு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்துருக்கிறாரு, அந்த பிள்ளைகளை நான் எப்படி வளர்க்க போகிறேன், என் மனைவியை நான் எப்படி பார்த்துக்க போகிறேன், என் கணவரை நான் எப்படி பார்த்துக்க போகிறேன், என் தாய் தகப்பனை நான் எப்படி பார்த்துக்க போகிறேன், இந்த வீடை நான் எப்படி கட்ட போகிறேன், இதெல்லாமே உங்கள் மைண்டில் இருக்கலாம் பாருங்கள். ஆனால் அது இருக்கக்கூடாது. நீங்கள் எதிர்பார்க்க வேண்டியது என்னென்னா, கடவுள் என்னன்றார்னா, நல்ல பொக்கிஷத்துலேருந்து அவர் உனக்கு தராராம். He has a store room. பாருங்க, அவர் அதான் சொல்றாரு, the Lord will send rain at the proper time from his rich treasury in the heavens. பரலோகத்தில் இருக்கிற ஐஸ்வர்யமான அந்த நல்ல பொக்கிஷத்தை பரலோகத்தில் உனக்கென்று அவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். உனக்கான நன்மைகளை அவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். ப்ராப்பர் டைமில், கரெக்டான அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நான் ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ அந்த ப்ராப்பர் டைம் என்னன்னா, you're going to raise, you're going to do something believing that my God is there to bless me. நீங்கள் எப்போ கர்த்தர் நான் எது செஞ்சாலும் ஆசீர்வதிப்பாருன்ற ஒரு நம்பிக்கையோட பிஸ்னஸையும், நம்பிக்கையோட உங்கள் அடுத்த கட்ட வாழ்க்கையும், நம்பிக்கையோட படிப்பிலையும், நம்பிக்கையோட அந்த MBA, அந்த MSc, அந்த டாக்டரேடு, அந்த மேலே இருக்கிற இன்ஜினியர்ஸ் நான் எப்படி படிக்க போகிறேன், இல்லை, ஐ ஹாவ் அ காட் ஹூ ஹஸ் ஸ்டோர்டு ஃபார் மீ. உனக்காக அவர் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம எதை எதிர்நோக்கி போகணும் அப்படின்னா, நம்ம எதை எதிர்நோக்கி கர்த்தருக்கு நன்றி சொல்லணும்னா, எனக்கு கர்த்தர் நலமும் விசாலமான ஒரு இடத்தை வச்சிருக்கிறார், அந்த இடத்துல பாலும் தேனும் ஓடும், அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், அதை எதிர்பார்த்து போகணும். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்திலேயே வாழ்க்க முடியல, வனாந்தரத்தின் வழியாக போனாங்க. ஆனால் அந்த வனாந்தரத்தில் அவங்க வாழ்க்க முடியல. அவங்களுக்கு கர்த்தர் ஒரு பெஸ்ட் லேண்டை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தார். He has stored for you. He has prepared for you. He has a best land for you. He has a good land for you. உனக்கு கர்த்தர் நலமும் விசாலமான ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, the Lord will send rain at the proper time from his rich treasury in the heavens. The Lord will send rain at the proper time. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிரு, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை உயர்த்துற வரைக்கும் நீ வேற எங்கேயும் இல்லை, அவருடைய கரங்களில் இருக்கிற. He has a proper time. அந்த டைம் என்னன்னா, அவரை நம்பி நீ எதை செய்ய போறியோ, அந்த ஆசீர்வாதத்தை நம்பி நீ எதை பண்ண போறியோ, அதுதான் ப்ராப்பர் டைம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு, இதை பண்ணால் எனக்கு என்னுடைய பிஸ்னஸ் வருமா, இந்த வேலையில் எனக்கு சரியான சம்பளம் நான் கரெக்டாக பண்ணுறேன்னா, இந்த ஊழியம், இந்த வாழ்க்கை, இந்த ஊழியத்துக்கு நான் காலை வச்சேன்னா எனக்கு நல்ல வாழ்க்கை இருக்கா? நிறைய பேர் அப்படி தான் பாருங்க. நம்மளுக்கு எல்லாருமே ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா தோத்துங்களை காட்டுவாங்க, ஆனால் அதே விஷயத்தில் ஜெயிச்சுங்களை நம்ம பார்க்கணுங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் ஊழியத்தை பாரு, அந்த ஊழியக்கார் பாரு இனி வரைக்கும் அப்படி தான் சுற்றிட்டு இருக்கிறாரு, சாப்பாடுக்கு பஞ்சம் அதுக்கு பஞ்சம்னு சொல்லுவாங்கன்னா, சில ஊழியக்காரங்க தோத்து பொண்ணுங்களை நான் பார்க்க விரும்பலை. அதையே எங்கள் பட்டணத்தில் எங்கள் பாஸ்டர் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இல்லை, எங்களுடைய இன்னொரு பாஸ்டர் ஜான், பாஸ்டர் ரிச்சர்டை நான் பார்ப்பேன், அவங்க ரெண்டு பேருமே சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இல்லை. ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம். பாஸ்டர் காட்பர் ஜான் என்றவர் இருக்கிறாரு, பாஸ்டர் ஜான் ஜெபராஜ் எடுத்துக்கோங்க, பெனி ஜோஷுவா பாஸ்டர் எடுத்துக்கோங்க. ஆண்டவரை நம்பி செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துன்னு இருக்கிற
பாஸ்டர் டி ஜஸ்டின், பாஸ்டர் கிரண் எசேக்கியல், பாஸ்டர் பாலசேகர், இவங்க எல்லாரையும் நான் பார்ப்பேன் பாருங்க. இவங்க யாருமே ஆரம்பம் அற்பமாக தான் இருந்துச்சு, ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கு. அவங்க எல்லாருமே இன்னைக்கு உயரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு அதுதான் பாருங்க, நம்ம ஒரு முடிவு எடுத்தோன்னே நம்மளுக்கு ஒரு முடிவு, நம்மளுடைய எண்ட் என்னன்றது நம்மளுக்கு தெரியணும். கர்த்தர் எனக்குன்னு ஸ்டோர் பண்ணி வச்சு ஸ்டோர் ரூம் பொக்கிஷங்களை நம்மளுக்குன்னு அடுக்கி வச்சிருக்கிறார். ஏற்ற காலத்தில் மழையை நிலத்துல பெய்ய பண்ணுவாராம். ஆமென். அதுவும் யாருக்கு பெய்ய பண்ணுவார்னா, யார் மேலே மழை பெய்யும்னா விதைக்கிறவன், சும்மா உக்கானுக்கிறவன் இல்லைங்க. சும்மா உக்கானுக்கிறவனு உடைய வாழ்க்கை தரித்திரத்தில் தான் போய் முடியும் தவிர அது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியவே முடியாது. ஒரு உயர்வான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு முடியும். நீ சும்மா உக்காரு, சும்மா உக்காருன்னா சண்டை போடு அப்படின்றதில்ல, உன் வாழ்க்கைக்கு போராடு, அது இல்லை, அதை சொல்ல வரல. ஆனால் ஒரு வேலைக்கு போகும் பொழுது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு ஊழியத்துக்கு நம்ம கால் வைக்க நம்ம தயங்க, ஊழியத்துக்கு போகலாமா, வேலைக்கு போகலாமா? யூ ஹாவ் கால்டு ஃபார் சம்திங் அண்ட் டூ சம்திங் பிலீவிங். You should believe, if I do anything, there is a God who can send rain at proper time. கரெக்டான நேரத்தில் கர்த்தரின் ஆசீர்வதிக்க முடியும். நான் செய்கிற மழையை பெய்ய பண்ணி விளைச்சலை வர வச்சு அதன் பலன்களை அனுபவிக்க கர்த்தர் எனக்கு கிரியை செய்வாருன்னு நம்ம நம்பணும் பாருங்க. இன்னைக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறேன், கர்த்தர் ஆசீர்வதிச்சா நல்லா இருக்கும். இல்லை இல்லை இல்லை, அவருடைய ஆசீர்வாதம் உனக்கு கேரண்டின்னு பைபிள் சொல்லுது. எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஹல்லேலூயா. பைபிள் சேஸ் பாருங்க, டியூட்ரோனமி 28, அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கேரண்டி அப்படின்னு பைபிள் சொல்லுது. என்னாட்டி அதே NLT வெர்ஷன் 8ஆம் வசனத்தில் the Lord will guarantee a blessing on everything you do and will fill your storehouses with grain. God is saying the Lord will guarantee a blessing. Guarantee கர்த்தர் என்னன்றனா blessing on everything you do will fill your storehouses. நீ சேர்த்து வைக்கிற அந்த இடம் நிரம்பி இருக்கிறது கேரண்டி. நீ எதை ஆரம்பிச்சாலும் அதை பெருக வைக்க ஒருத்தர் இருக்கிறார், அது கேரண்டி. இஸ் a God of guarantee. நீ இதை நம்பணும். நிச்சயமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஏன்னா வசனம் என் மேலே ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. என்ன ஆசீர்வாதம்? The Lord will guarantee a blessing. அவர் கேரண்டியா உன்னை ஆசீர்வதிக்கிறார். on everything you do and will fill your storehouses with grain. He will fill your storehouse. The Lord your God will bless you in the land he is giving you. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்போ நீ எதை செய்யற ப்ராப்பர் டைமில் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. கர்த்தர் உன்னை குறைவில் வைக்கிற சொல்லலை, அவர் நடத்துகிறார். பாருங்க, என் நியூ ரிவர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில் சொல்லுது, the Lord will open for you his rich storehouse. God has storehouse for you. அந்த ஸ்டோர் ஹவுஸ்லேருந்து, பரலோகத்தில் இருக்கிற அந்த ஸ்டோர் ஹவுஸில் டு கிவ் the rain of your land in its season and to bless all your undertakings. You will lend to many nations but you will not borrow. Hallelujah. Amen. பாருங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்க மேல ஒரு பெரிய தயவு வைத்திருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து கிட்ட 5 அப்பம் 2 மீன் தான் வந்துச்சு. அதை ஆண்டவர் ஆசீர்வதிச்ச உடனே அது பெருகினது போல இன்னைக்கு இருக்கிற உன்னுடைய கொஞ்சத்தை தைரியமா ஆண்டவருக்கு நீங்க விதைக்கலாம்.
தைரியமா ஆண்டவருடைய கைகளில் நீங்க கொடுக்கலாம். அதை அவரிடத்துல கொடுக்கும் பொழுது உன் பிஸ்னஸ், ஒரு சின்ன பிஸ்னஸா இருக்கட்டும், உன்னுடைய சின்ன வேலையா இருக்கட்டும், உன்னுடைய சின்ன வாழ்க்கையா இருக்கட்டும், உன்னுடைய சின்ன பிளானா இருக்கட்டும், ஒருத்தர் அவருடைய கைகளை நீங்க கொடுப்பீங்கன்னா பெருக பண்ண அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். அந்த பெருக பண்ணக்கூடிய அந்த வல்லமை உள்ள தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அந்த பெருக்கத்தை அவர் கட்டளையிடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹalleluya, amen. I'm very happy to preach you people. உங்களுக்கு நான் பிரசங்க பண்ண நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். கர்த்தர், நீங்க இதை பார்க்குறீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட பேசிட்டு இருக்கிறாரு. He is ready to bless you and his blessing is guarantee for you in whatever you do. நீ எதெல்லாம் பண்றியோ கேரண்டியா உன் மேல ஒரு பிளெஸிங் இருக்கு. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கும் பொழுது உன்னுடைய ஸ்டோர் ஹவுஸ்ல எப்பவுமே நிரம்பி இருக்கும். ஆனா கர்த்தர் என்னன்னா, நீ கடன் வாங்க மாட்ட, கடன் கொடுப்ப. கடனை எப்படி அவர் அழிக்க போறார்னா, he is going to bless whatever you're going to do from now on. இந்த நாள்லேருந்து இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நீ எதெல்லாம் துவங்குறியோ உன்னுடைய கடன் தீர அளவுக்கு, மிச்சமாகிற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ண போறார்னா உன்னை திருப்தி பண்ணி மிச்சமாக்க போகிறார். ஹalleluya, I am very happy. கடவுள் அப்படிதான், கடன் வாங்காத அப்படின்னு இல்லை, கடனே வாங்காதபடி உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்றார். நீ கடன் வாங்காதபடி, நீ மற்றவங்க கிட்ட அடிமையா இராதபடிக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஹalleluya. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம சொல்றோம் பாருங்க, பைபிள்ல கடன் வாங்குறதே சாபம்ங்குது. சபிக்கப்பட்டவனா நீ கடன் கொடுக்க மாட்டான், அவன் தான் உனக்கு கடன் கொடுப்பான் பைபிள் சொல்லுது. நம்ம சபிக்கப்பட்டவர்கள் இல்ல, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறதுனால நாம் கடனில் இருப்பது கர்த்தருக்கு பிரியமானதோ இல்லை சித்தமான காரியமோ இல்லை. கர்த்தர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற நல்ல பொக்கிஷத்திலேருந்து நான் மழையை பெய்ய பண்ணுவேன், நீ கையிட்டு செய்கிற காரியங்களை நான் ஆசீர்வதிப்பேன். நான் ஆசீர்வதிச்சேன்னா நீ கடன் கொடுப்ப, கடன் வாங்க மாட்டேன். Expect a good thing. God has a good treasury for you, rich treasury for you. He has stored for you something bigger what you cannot even imagine. நீ இமேஜின் பண்ண முடியாத ஒரு பெரிய நன்மையை அவர் உனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறார். He is ready to do that. He loves you. Hallelujah, amen. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளில் நான் சொல்றேன் பாருங்க, கடனே இல்லாத அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கடனை எப்படி தீர்க்க போறீங்க? உங்களுடைய பலத்தினால அல்ல, அவருடைய ஐஸ்வர்யத்தினால உங்களுடைய குறைகளை அவர் நிறைவாக்க போகிறார். இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வாங்க, இனி நான் கடன் வாங்க மாட்டேன், இனி நான் லோனுக்கு போய் நிற்க மாட்டேன், இனி நான் வட்டி ஃபைனான்ஸுக்கு போய் நிற்க மாட்டேன். என்னை ஒருவர் ஆசீர்வதிக்க இருக்கிறாரு. அவர், ஆண்டவரே நான் இதை செய்கிறேன், நான் இதை முடிவு பண்ணுறேன், நீங்கள் ஆசீர்வதிங்க. இதன் வர பலனில் கர்த்தர் ஸ்டோர் ரூமில் வைக்கிற மாதிரியும் உன் கடனை நீ மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறார். ஹalleluya, hallelujah. டுடே கம் ஃபார் ஒரு டிசிஷனுக்கு வாங்க. என்ன டிசிஷன்? நான் கடன் வாங்க மாட்டேன், இருக்கிற கடனை தீக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார். என் மேல ஒரு ஆசீர்வாத மலையை பெய்ய பண்ண போறார். நான் எதை ஆரம்பிக்க நினைக்கிறேனோ அந்த கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். இன்று நான் சொல்றேன், உங்க பிசினஸ் பெருக போகுது. அந்த பிசினஸ் நிமித்தமா உங்க கடன், உங்க வேலைகள்ல இன்கிரிமெண்ட், உங்களுடைய பெரிய போனஸ், எதிர்பாராத பணம் உங்களை தேடி வருது, எதிர்பாராத கோல்டு உங்களை தேடி வருது, எதிர்பாராத டைமண்ட்ஸ், பேர்ல்ஸ் உங்களை தேடி வருது. நினைச்சு பார்க்காத ஆட்கள் வந்து கொடுக்க போறாங்க. அது உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. Amen. So expect for it. God has a great blessing. Whatever you do, whatever you're doing, believe that God is there to bless me from his rich treasury. He has a storehouse for you. உன்னை குறைவில் வைக்க இல்லை. Amen. He has a storehouse for you. Believe for the storehouse. He is there to bless you. உன்னை ஆசீர்வதிக்க அவர் இருக்கிறார். உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்முடைய நல்ல பொக்கிஷத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர்.
நாங்கள் செய்கிறதை நீர் ஆசீர்வதிக்கிறவர். God, you will open a door for us. பரலோகத்தின் கதவை நீ திறக்க போகிறீர். பரலோகத்திலிருந்து எங்களை ஆசீர்வதிக்க போகிறீர் ஆண்டவர். எங்க மேல இருக்கிறது ஆசீர்வாதம். நாங்கள் செய்கிறதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கோம். எங்க வாழ்க்கை அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையா தான் இருக்க போகுது டாடி. அந்த நன்மையான காரியங்களுக்கு நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். உங்க எல்லாருக்குமே கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய காணிக்கைகளையும் விதைகளையும் நீங்கள் என்ன பண்ணலாம், தசம்பாகத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அக்கௌண்ட்டுக்கும் ஃபோன்பேக்கும் நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.